கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்கும் நமக்கு வீட்டில் எப்போவுமே இல்லாத ஸ்வீட்டு கூட இல்லாமல் வந்துடும், ஆனால் ட்ரீ இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வைக்கிறோன்னு? இது வரைக்கும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்கா கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி அப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படுக்கையிலையோ இல்லை எந்த நாள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போதோ, உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க கேட்டிருக்காங்களா, ஏம்மா ட்ரீ வச்சுருக்கோம், ஏசாமி ட்ரீ வைக்க சொன்னாரா? என்றைக்காவது இந்த மாதிரி கேள்விகளுக்கு கேள்விகளை உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லைனா நீங்கள் அந்த கேள்வியை யார்கிட்டயா கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே தேவனை குறித்து ஒரு அறிவு உண்டாகணுன்ற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ளேருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கேள்விகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் அதை குறித்தான ஆராய்ச்சிகள் பெருகுது. அதன் வழியாக தான் இதன் ஆதாரம் எங்கே இருக்குது, இதன் மூல காரணம் எங்கே இருக்குது, இது எதனால் உண்டாச்சுன்ற காரணங்கள்லாம் வெளியாகுது. ஏன்னா இது காரணம் இல்லாமல் ஒரு ட்ரீன்ற ஒரு கான்செப்டை யாரும் கொண்டு வரல. தேவன் அனுமதிச்சதுனால தான் இப்படி ஒரு கான்செப்டே வெளியே வந்துச்சு. இதுக்கு மூல காரணமாக இருந்தது 15th or 16th century 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவங்களை குறித்ததை தான் இந்த ட்ரீயை குறித்தன காரியங்கள். ஸோ அதில் போனிஃபேஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பாஸ்டர், அவர் ஒரு பிஷப்பாக வந்திருக்காரு. அவர் மிக சிறந்த ஊழியக்காரர், தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக இருந்த ஒரு ஊழியக்காரர். எங்கு சென்றாலும் கிறிஸ்துவை, அவர் எங்கே சாதாரணமாக எங்கே டூர் போனால் கூட அவர் கிறிஸ்துவை அந்த இடத்துல எப்படியெல்லாம் சொல்லி எத்தனை ஆத்மாவை ஆதாயம் செய்ய முடியணும் அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருந்த ஒரு ஊழியக்காரர் இந்த போனிஃபேஸ்ன்றவர். இவருக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் போனால் ரொம்ப பிடிக்கும், ட்ரெக்கிங் அந்த மாதிரி போகிறதுலாம் ரொம்ப மிகுந்த ஆர்வமுடைய ஒரு பாஸ்டர். பாஸ்டருக்கு இப்படிப்பட்ட ஆர்வம்லாம் இருக்கலாமா? பாஸ்டரும் மனுஷன்தான், அதனால் அவருக்கும் இருக்கலாம். அதனால் பாஸ்டர் இவர் என்ன பண்ணார், சிறந்த பக்தி வைராக்கியம், இந்த ட்ரெக்கிங் போகிறது நிமித்தமாக எங்கெங்கெல்லாம் போகுமோ சுவிசேஷத்தை அங்கங்கெல்லாம் சொல்லுவார். அவர் ட்ரெக்கிங் போகிறது அவருடைய பேஷன் கிடையாது, ஆனால் ட்ரெக்கிங் போகிறதன் மூலமாக, இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறது மூலமாக வித்தியாசமான இன மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பிரயாணங்கள்லாம் மேற்கொண்டார். இந்த பிரயாணத்தின் போது சந்திக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய மக்களாக மாற்ற முயற்சி செஞ்சார். தேவன் அதை அவருக்கு வாய்க்க பண்ணினார். அதுபோல் ஒரு காலகட்டத்தில் இந்த 15th 16th century அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போனார். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகலாம், ஐரோப்பா நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரயாணம் பண்ணார். இவர் அந்த காலத்தில் இதை மாதிரி நிறைய பிரயாணங்கள் பண்ணி நிறைய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததுனால ஐரோப்பா கண்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவராக மாறி போனார். இவர் இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகாத ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி யார் போனாலும் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு போகிறாருனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். அவர் யாருக்குமே சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ஊழியக்காரர் வரப்போகிறாராம், இந்த தேதியில் வரப்போகிறாரு, அந்த தேதியில் வரப்போகிறான்னு சொன்னாங்கன்ற நியூஸ் காட்டுத்தீ போல் பரவிடும். அப்படி இந்த போனிஃபேஸ் உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனேயும் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போக போகிறாருன்றதை ஒரு குறிப்பால் சில பேர் வழியாக நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டாங்க. இதை தெரிந்த அந்த ஒரு நாட்டின் ஒரு ராணியை போல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, ரொம்ப முதிர் வயதான பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, ஊழியக்காரர் வராரு அப்படின்னும் போது இந்த ஊழியக்காரரை கனப்படுத்தணும் அப்படின்னும் போது அவரை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவரை அழைச்சி அவர்கிட்ட நம்ம தேவ வார்த்தையை கேட்டுக்கொள்ளலாம், இன்னும் அதிகமாக தேவனை தெரிந்து கொள்ளலான்னு அவரை அழைச்சாங்க. இந்த பாட்டியை அழைச்சி அவர் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சி அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருந்தான், அடுத்த ராஜாவாகக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இளவரசன். அவன் சிறுவன் கிடையாது, வாலிபன் ஆயிருந்தான். இந்த வாலிபன் தேவனை குறித்தன வசனங்களை அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 மண்டக்குள்ள ஃபுல்லாக வேத வசனங்களை நன்றாக தெரிஞ்சுதான். நம்ம கூட என்ன பண்ணுவோம், எந்த வசனம் கேட்டு சங்கீதம் 1:1 சொல்லுன்னு டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தை கூட சொல்லும். ஆனால் அது அர்த்தத்தை கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க, அம்மாவும் சொல்ல மாட்டாங்க, அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. அதை மாதிரி இந்த வாலிபனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, சின்ன வயசுலேருந்து நிறைய பாட்டி ஏராளமான வசனங்களை வேதத்திலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் வேதத்தின் அர்த்தங்களை வியாக்கியானம் பண்ணுறதும் அதன் அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறதும் அது அவன் உள்ள அந்த அர்த்தம் அது இதன் காரணம் என்ன என்பது அவனுக்கு உள்ளத்திலே பதியணும். வசனம் பதியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த வசனத்தின் கருத்து என்ன, ஏன் அந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்ற காரணங்கள் அவனுக்கு புரியணும். அது புரியாமல் ஆனால்
ஏதோ அந்த பாட்டி ஒரு நல்ல பாட்டியாக இருந்ததுனால அட்லீஸ்ட் வேத வசனத்தை நிறைய அதிகமாக போதித்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வசனத்தை கேட்டிருந்த உடனே அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க, என் பேரனுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன் வேதத்தை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்பா நல்ல வேலை, ஒரு பாட்டி வந்து நல்ல விஷயமா பேரனுக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களே. உடனே அந்த பேரன் பேர் வந்து கிரிகர், பேரன் பேர் கிரிகர். இந்த கிரிகருக்கு உடனே இவனை இந்த ஊழியக்காரர் கேட்டார், போனிஃபேஸ் வந்து அவனை, கிரிகர் உனக்கு என்னப்பா வசனம் தெரியும் அப்படின்னு கேட்டார் இந்த பையனை பார்த்து. இந்த பையன் உடனே ரொம்ப நல்ல வசனத்தில் தேறினவனால எல்லாம் சின்ன சில பசங்கள்லாம் கேட்டால் எடுத்தோன்னு ரொம்ப ஈஸியான வசனங்கள் இதுக்குன்னு வச்சுருப்பாங்க, ஒரு 10 வசனம் வச்சுருப்பாங்க. யாராவது கேட்டால் எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு ஒரு 5 வசனம் சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த பையன் அந்த மாதிரி வசனத்தெல்லாம் சொல்லலை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்கிறான், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராக வச்சுக்கிறதும் நீதியின் மார்க்கவசத்தை வச்சுக்கிறத பற்றியும் சொல்கிறான். இதை கேட்ட அந்த ஊழியக்காருக்கு ரொம்ப ஷாக். என்னடா அது, ஏதோ ஒரு சின்ன வசனம் சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ரொம்ப சத்தியம் மிகுந்த வசனத்தை எடுத்து ஆழமான சத்துவங்கள் நிறைந்த வசனத்தை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, அது என் அர்த்தம் உனக்கு சொல்லுப்பா, எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். எனக்கு அர்த்தம்லாம் தெரியாது, எங்கள் பாட்டி வசனம் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளோ வசனம் வேணால் கேளுங்க எல்லாத்தையும் சொல்கிறேன், எவ்வளோ வசனம் வேணால் கேளுங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், அர்த்தத்தை என்கிட்ட கேட்காதீங்கன்னா. உடனே அப்போ இந்த ஊழியக்காரர் உடனே அவனை கூப்பிட்டு, நீ தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சதுக்கு நல்லது, ஆனால் அதன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அதை விட சிறந்தது. அப்போ அந்த எது ரட்சணியமின் தலைச்சீரனா என்ன, எது நீதியின் மார்க்கவசம்னா என்ன, ஆவியின் பட்டயம் என்ன, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதரட்சைகள் என்ன, இந்த வசனத்தின் சத்தியங்கள் அனைத்தையும் அவனுக்கு போதிக்கிறாரு. இதை போதிக்க இன்னும் கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிரோடு எழுந்தார், எதுக்காக நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி கிறிஸ்துவ குறித்த வைராக்கியம் மிகுந்த பாஸ்டர் நான் உங்களுக்கு யாருன்னு சொன்னேன். அந்த கிறிஸ்துவின் வைராக்கியத்தை அவருக்கு எவ்வளோ அந்த வாலிபனுக்குள்ளே எவ்வளோ தூரம் அவனை கன்வின்சிங்காக அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, வசனங்கள் வழியாக கேட்டது அவன் ஆத்துமாவை உண்மையிலே போய் தொடக்கூடிய விதத்தில் அந்த வேத வசனங்களின் வெளிப்பாடு இந்த ஊழியக்காரர் அவன் மூலமாக ஊழியக்காரரை தேவன் பயன்படுத்தினார். அவனுக்கு அந்திலிருந்து அந்த பாஸ்டர் ஆகிய அந்த போனிஃபேஸை பிரியவத்துக்கு அவனுக்கு மனசே இல்லாமல் போயிட்டான். ஆனால் அடுத்த நாட்டை ஆள போகிற மனுஷனா இவன் தான் உருவாகணும். அப்போது வந்து இந்த ஊழியக்காரர் சொல்கிறார், இவன் என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டான், அதனால் இவனை விட்டு எனக்கு பிரியறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட அப்படின்னு சொல்லி இவராக அட்வென்ச்சர் ட்ரிப் போகிற ஆள் இவனை கூப்பிட்றாரு. இவன் வந்து அடுத்த அதிபதியாக வரக்கூடிய ஆள். உடனே இந்த பாட்டி சொன்னாங்களாம், இவன் தான் அரசால போகிற அடுத்த அரசனாக இருக்கிறான், இவனை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டா நாங்கள் யாரை வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு உரியதல்ல, மேலானவைகள், மேலான ராஜ்யத்துக்குரியவர், பரலோக ராஜ்யம் வேற, பூமிக்குரிய ராஜ்யம் வேற, உனக்கு எந்த ராஜ்யம் வேணும்னு கேட்டாராம். அப்போ இந்த பையன் அப்போ தான் சத்தியத்தெல்லாம் கேட்டதுனால அப்போ வந்து நான் வந்து இவ்வுலகத்தின் ராஜ்யத்தில் இவனுக்கு சிறந்த பேர் கிடைக்க போகுது, எப்படியும் அவன் ராஜா ஆயிடுவான். அப்போ வந்து அப்போ இந்த உலகத்தின் மகிமையை தேடி அவன் போகல, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பிடிச்சிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடி தான் நான் போகிறேன், அது நீதியை முதலாக தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊழியக்காரர் கூட பிரயாணப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஊழியக்காரர் வந்து ஏற்கனவே அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த பையன் வந்து மிகுந்த செல்வந்த வீட்டு ராஜாவாகக்கூடிய பையனாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், இந்த பாட்டி இவனை தனியாக அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கூட வேலை செய்கிற 10-15 வேலை ஆட்கள் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சகல தேவையான மளிகை சாமான், சாப்பாடு, 1 மாதத்துக்கு தேவையான உணவு பொருட்கள், சகலம் உடை எல்லாத்தையும் எடுத்து வேலைக்காரங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வச்சு ஏற்றி அனுப்பிடுறாங்க. இந்த வேலைக்காரர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட பிரயாணம் பண்ணி காட்டில் போகிறாங்க. இந்த காட்டில் போய் பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேஜில் அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஒரே பாடல் பாடுற சத்தம் கேட்குது. இவங்களுக்கு பாடல் பாடுற சத்தம் மட்டும் கேட்குது. இப்போ அந்த சத்தத்தை கேட்டவொன்னு என்ன சத்தம் இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காட்டில் இன்னும் கிட்டத்தட்ட அந்த சத்தத்துக்கு நேராக பிரயாணிக்கிறாங்க. அந்த பிரயாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு கிட்ட போகும்போது வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ வெளிச்சம் தெரியுதுன்னு அந்த வெளிச்சத்தை தேடி 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 போகிறாங்க. வெளிச்சத்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய சர்க்கிளாக நின்று தீயை கொளுத்தி அதை சுற்றி மக்கள் நடனம் ஆடுறாங்க.
அப்போ வந்து இவனுங்க தூரத்துல இருந்து இதை பார்க்குறாங்க. எதுக்கு இவங்க இந்த ஒரு தீய நெருப்பு மூட்டி சர்க்குலர் வட்டம் வரைஞ்சி அதில் சுற்றி நெருப்பு வச்சு ஆடுறாங்க அப்படின்னு இந்த ஊழியக்காரரை கேட்குறான். அவர்களுடைய தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம தேவன் இல்லை, அவர்களுடைய தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, அவர்களுடைய தேவனை அவங்க ஆராதிக்கிறாங்க, அதனால தான் அது நடனமாடி பாடுறாங்க அப்படின்னு சொன்னார். சரி, இவன் அது இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து இவங்க அதை கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் இவங்க என்ன நடக்குது, இவங்க ரியலாக எப்படி ஆராதிக்கிறாங்க, எதை ஆராதிக்கிறாங்க, யார் இவங்க தேவன்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்க போனாங்க. ஸோ மறைஞ்சி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மறைஞ்சி நின்று பார்க்குற ஒவ்வொரு நேரத்துலையும் அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு பூஜாரி, அவன் தான் இந்த ஊர் தலைவனாக இருக்கிறான். இந்த பூஜாரி என்ன பண்ணுறான், இவங்க வந்து இந்த தீ நெருப்பு மூட்டி ஆடிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த இடத்தையே அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் பெரிய மரம், அந்த கிட்டத்தட்ட அந்த ஊரே அடைச்ச வேலைக்கு ஒரு பெரிய மரம், அவ்வளோ பெரிய மரம், எத்தனையோ நூற்றாண்டு காலங்களாக இருந்தக்கூடிய ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரம் தான் இவங்க கடவுள்னு சொல்லி கும்பிடுறவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால் இந்த மரத்தை குறித்து துதிச்சு, இந்த மரம் எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யும், இந்த மரம் எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு எல்லா தீமையிலேருந்து எங்களை நீக்கி காப்பாற்றும், இந்த மரம் எங்களை வாழ வைக்கும்னு சொல்லி அதை தான் அவங்க துதிச்சு கொண்டிருந்தாங்க. இதை கேட்டிருந்த ஊழியக்காரரு சரி இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார். அப்போது இந்த தலைவன், ஊர் தலைவன், அந்த பூஜாரி, அவன் என்ன பண்ணுறான், உடனே கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஒரு நரபலி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரி சொல்கிறான். அது பேசுனது ஒரு அசுத்தாவி, தேவன் பலியை கேட்குறவர்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த பூஜாரி சொல்கிறான், கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாரு ஒரு பிள்ளைய பலியாக கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யார் பிள்ளைய பலியை கொடுப்பது, யார் தைரியமாக அவன் சரி என் பிள்ளைய எடுத்துக்கணும் அவனு கொடுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சீட்டு குலுக்கி போடுவோம், யார் பிள்ளை யாருடைய பேர் இந்த பிள்ளையோட பேர் வருதோ அந்த பிள்ளை அந்த கடவுளுக்குன்னு பலியாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாரும் ஒத்துக்கணும்னு கேட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சரி ஒத்துக்கிட்டாங்க. உடனே இப்போ சீட்டு குலுக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்ட உடனே ஒரு பையனோட பேர் வந்துச்சு, அந்த பூஜாருடைய பையன். இந்த பூஜாருடைய பையன் பேர் வந்தவொடனே அந்த பூஜாருடைய மனைவி, அவனுடைய நெருங்கின உறவின் மறையார்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே வேற யார் பேர் வரும் போல, இந்த வாட்டி இவங்க பேர் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அழுக தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்போ இந்த பூஜாரி வந்து இதில் பூஜாரியாக இருக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியம் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், நான் கடவுள் சொன்னதை செய்கிற மனுஷன், நான் கடவுள்கிட்ட பொருத்தனையாக சொல்லிட்டேன், நான் சொன்னதை நிறைவேற்றியா அவன், அது என் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பலி கொடுக்கறதுக்கு உன்ன ஆயத்தம் படி பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு இந்த ஊழியக்காரன், இந்த கிரகர்ன்ற வாலிபனும், இந்த வாலிபனுக்கு எப்போதான் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு கொண்டான், அதனால கிறிஸ்துவின் மேல் வைராக்கியம் அவனுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருந்தது. இந்த வைராக்கியம் தாங்க முடியாது, இதை இனிமேட்டு என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, அதை போய் தடுத்து நிறுத்தணுன்ட்டான். இந்த ஊழியக்காரர் சரி நீ இவ்வளோ சொல்கிறதுனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலியிட போகிறாங்களே, பலியிட்டதுக்கு அப்புறம் இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க, அதை பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக உடனே இவங்க போய் நடுவில் உள்ள பூந்து போயிட்டாங்க. அப்போது இவங்களுக்கு ஏன் பலியை தடுக்கிறது, இவங்க தடுக்கிறதுனால பெரிய வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. இந்த வாக்குவாதத்தை வந்து அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு அதை விளக்கி சொல்ல பார்க்குறாரு. நீங்கள் கடவுள் என்னைக்காவது பலி கேட்பாரா, கடவுள் பலியை கேட்கிறவர் கடவுள்ல பலியாக வந்தவர் தான் கடவுள், தன்னையே பலியாக கொடுத்தவர் தான் கடவுள் அப்படின்னு இந்த ஊழியக்காரர் அவனுக்கு சொல்றாரு. நான் அப்போ இந்த பூஜாரி சொல்றான், நாங்கள் காலகாலமாக இந்த மரம் தான் எங்களுக்கு தெய்வம், எங்களுடைய பூர்வீகம் எங்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் இந்த மரத்தை தான் கும்பிட்டாங்க, அவங்க எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றான். அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, சிலுவை மரத்திலே மரித்தவர் தான் கடவுள், மனுஷனாகிய நமக்காக பாலகனாய் பிறந்து வாலிபனாய் வளர்ந்து தன்னுடைய இந்த உலகத்திலே அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக சிலுவை மரத்திலே மரித்தார், மரத்தில் தூக்கப்பட்டு போனார். இவர் சிலுவை மரத்தில் மரித்து உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவா இருக்கிறவர் அவரே கிறிஸ்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் உண்மையான தேவன்னு சொன்னார். அப்போ இவனால எடுத்தோன்னே ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா இவங்க இதே வழிபட்டே பழக்கமாகிட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த மரம் உயிரோடு இருக்குதா, இந்த மரம் பேசுமா, இந்த மரம் பேசாது, மரத்துக்கு ஜீவன் இல்லை. அப்போ
உடனே சொல்கிறார், இந்த மரம் என் மரம் தான் எங்களை காப்பாற்றுதுன்னு இந்த பூஜாரி சொல்கிறான். இப்போ இந்த பூஜாரி சொல்கிறத இப்போ நம்ம வந்து பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இவன் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனா இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நீ தயாரா, இந்த மரம் நான் வெட்டுறேன், இந்த மரம் தானே சொல்கிறேன், இது உயிரோடு இருந்தால் என்னை திரும்பி வந்து அடிக்கட்டும், அப்போ இந்த மரத்தை வெட்டிடுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து இந்த மரத்தை வெட்டினா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அந்த பூஜாரி சொல்கிறான். இந்த மரத்தை வெட்டினா இந்த வெட்டினா இந்த யார் வெட்டுறாங்களோ அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவங்க அத்தனை பேர் மரித்து போவாங்கன்னு இந்த பூஜாரி சொல்கிறான். இதை கேட்டிருந்த ஊழியக்காரர், அப்போ இந்த ஊழியக்காரர் கூட இந்த கிரகர் வாலிபன் சொல்கிறான், என்ன ஆனாலும் நம்ம தேவன் நம்மளை காப்பாற்றுவார், இந்த மரத்தை வெட்டுவோம், ஏன்னா இந்த மரம் ஒன்றுமே செய்ய முடியாது, மரம் நம்மளை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், உடனே அவனுடைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் கூப்பிட்டு வெட்டுக்கிடா மரத்தைன்னு சொல்கிறான். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அதுக்கு உடன்பட்டதுனால அந்த மரத்தை வெட்டுறாங்க. மரத்தை மிகவும் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஊரே மூடிக்கொள்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மரம், மிகுந்த போராட்டத்தோடு அந்த மரத்தை வெட்டி அதை சாய்க்கிறாங்க. இது சாய்ச்ச நாளில் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு உண்டாச்சு. மரம் அந்த ஊரே அடைச்சிக்கிட்டு இருந்தது, ஃபுல்லாக ஒரு பெரிய ரூஃப் போல் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மரம் கீழே விழுந்த உடனேயும் அப்போ தான் அந்த ஊருக்கே பெரிய வெளிச்சம் வந்துச்சு. இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை அவங்களுக்குள்ள அப்போ தான் நினைவுக்கு ஒன்று வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே, என்னடா இவ்வளோ நாளாக இருந்தோம், இவ்வளோ வெளிச்சம் இருக்குது நம்ம ஊருக்குள்ளே அப்படின்னு அப்போ தான் அவங்க அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்போவும் அவங்க தேவனை நம்பலை, ஏற்றுக்கொள்ளலை, ஏசாமியை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க செத்து போயிடுவாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூஜாரி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு நடக்குமா, இவங்களாம் எப்படி செத்து போவாங்க, ரத்தம் கதிக்கு செத்து போவாங்களா, எப்படியாவது செத்து போவாங்களான்னு இவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஏன்னா அந்த மரத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏசாமியை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி இயேசு மெய்யான தேவன் என்பதும், அவர் எப்படி மனுஷனாக வந்தார், கன்னி மரியாள் இடத்துல இந்த உற்பத்தி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், இந்த காரியங்கள் எல்லா சத்தியங்களையும் இந்த ஊழியக்காரர் இந்த ஊர் ஜனங்களுக்கு, இந்த ஊர் தலைவனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி விளக்கம் சொல்கிறார். அப்போ அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட, ஏன்னா இவெல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்த தெய்வம் இவங்களை எதுவுமே பண்ண முடியல. அப்போ இதெல்லாம் செய்தவர் தான், இந்த மரத்தை வெட்டக்கூடிய எல்லா பலனையும் கொடுத்தவர் தான் உண்மையான கடவுள். அப்போ கடவுள் வந்து பலியை கேட்கிறவர் கிடையாது, தன்னை பலியாக கொடுத்து மனுஷனை மீட்டு எடுத்தவர் தான் கடவுள் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக உணர்ந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க மரத்தை கும்பிட்டே பழகினவங்களுக்கு, மரத்தை கும்பிட்டு பழகினவங்களுக்கு சடனாக ஒரு பெரிய இருதயத்தில் மாற்றம் வந்தானோ, அவங்களுக்கு வந்து தேவன் அக்செப்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் எதுவுமே இல்லை, அதாவது ஒரு ரூபம் எதுவும் இல்லாதனால அவங்களால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியுது, அது இது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுது, ஆனால் அவங்களால முழு மனதோடு 100% அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, உங்களுடைய புதிய நம்பிக்கையின் அடையாளமாக இந்த ஒரு மரத்தை வைக்கிறேன்னு சொல்லி ஃபிர் என்கிற ஒரு மரம், ஒரு டைப் ஆஃப் மரம், அதுதான் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லப்படுகிறது. இந்த மரத்தை எடுத்து நட்டி வச்சுட்டு இந்த மரம் ஓங்கி வளரப்போகுது, இது உங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மரம் ஒவ்வொரு தடவையும் வளரும் போது, துளிர் விடும்போது உங்களுடைய நம்பிக்கை துளிர் விடுகிறதுன்னு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து மரத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது, ஓகே நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, மரத்தை வளர்க்குறாரு, இந்த மரத்தை வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள நம்பிக்கை இன்னும் பெருகுது. இந்த மரம் வளர, ஒவ்வொரு துளிர் விட, ஒவ்வொரு இலை விட்டு பச்சையாக செழிப்பாய் வளர அவங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அதுக்குள்ளே பெருகி வளர ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இந்த நம்பிக்கையின் அடையாளம், அப்போ அந்த நம்பிக்கையின் அடையாளமாக அந்த ட்ரீ வைக்கப்பட்டுச்சு. நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு தெரியும், ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம கண்ணாம டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ அத்தனை மாட்டிடுவோம், ஸ்டார் மாட்டுவோம், லைட்டு சீரியல் செட்டு மாட்டுவோம், எல்லாத்தையும் மாட்டிடுவோம், கிஃப்ட் பொருள் மாட்டுவோம், எல்லாமே மாட்டுவோம். ஆனால் அது ஏன் அதெல்லாம் வைக்கிறோன்னு தெரியல. ஆனால் நான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பொருள், கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் கிஃப்ட் பாக்ஸ் எதுக்கு தெரியுமா? தேவன் தான் பரிசாக நமக்கு வந்தார், நமக்கு பரிசுகளை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, இனிமேல் இருப்பார். அப்போ அவர் நமக்கு பரிசாக இருக்கிறதுனால அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு பரிசு கொடுக்குறவர்னு சொல்லி அடையாளமாக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் போய் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வைக்கிறோம். இதுதான் அந்த கிஃப்ட் பாக்ஸ். ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வைக்கிறோம்? தேவன் பரிசாக நமக்கு வந்தார், நமக்கு ஈவாய் கொடுக்குறாருன்னு சொல்கிற அடையாளப்படுத்துவதற்காக நம்ம அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் மாட்டுறோம். இது ஒன்று, இது கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய கிஃப்ட் பாக்ஸ் பக்கம். இன்னும் ஏன் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்தோன்னா டாப்பில் எப்பவும் பெரிய நட்சத்திரத்தை வைப்பாங்க.
கிறிஸ்து பிறந்தாலும் ஒரு நட்சத்திரம், நம்ம நட்சத்திரத்தை பார்த்து அடையாளம் வச்சு தான் அந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க எங்க கிறிஸ்து பிறந்தார் பெத்லகேம்னு. அதை குறிப்பதற்காக தேவன் அந்த நட்சத்திரத்தின் அடையாளமாக தான் அந்த தேவனை அடையாளம் படுத்துறதுக்காக நட்சத்திரம் வந்தது. நட்சத்திரம் வழிகாட்டிச்சு. இந்த மரத்தில் அந்த நட்சத்திரத்தை வச்சதே கிறிஸ்துவின் அடையாளம் என்று சொல்லி தான் அந்த நட்சத்திரத்தை வச்சாங்க. அப்போ ஒரு தடவை இவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு அடையாளங்களுக்காக அந்த மரத்தை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பது அந்த உணர்வு வரணும்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதெல்லாம் ஆட் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ கிஃப்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டார் வைக்க ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தேவன் ஒளியாக இருக்கிறாரு, அப்போ இந்த ட்ரீ என்ன நைட் டைமில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாமா, சீரியல் செட்டை மாட்டிட்டாங்க. வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சீரியல் செட்டை மாட்டிட்டாங்க. நட்சத்திரம் ஒரு பக்கம் வெளிச்சத்தை கொடுக்குறானோ, இவங்களா சீரியல் செட்டெல்லாம் மாட்டிட்டு இந்த மரத்துலேருந்து எப்போவுமே ஒளி வந்துக்கிட்டே இருக்கும். தேவன் ஒளியாக இருக்கிறார், இந்த ஒளி எப்போவுமே போவதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் வைக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயில் வைக்கிற ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்போவுமே பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பச்சை பசைன்னு இருக்கிறது எப்பொழுதும் செழிப்பை குறிக்கிறது. அப்போ எப்பவுமே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பாக இருக்குது. அது வறண்டு போகலை, இருண்டு போகலை, வெளிச்சம் இருக்குது, அதில் நட்சத்திரம் இருக்குது. இயேசு சாமி உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த நட்சத்திரம் உங்களை வழி நடத்தும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாக அவர் இருக்கிறாரு. உங்களையும் நட்சத்திரம் ஆக்குறவராகவும் அவர் தான் இருக்கிறாரு. அவரும் நட்சத்திரமாக இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிந்தையோடு தான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கருத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக வைக்கிறோம், கிறிஸ்மஸ் ட்ரீ எந்த நம்பிக்கையில் வைக்கிறோம்? கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம ஒரு சம்பிரதாயமாக சடங்காச்சாரமாக வைக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறேன்னா என் நம்பிக்கை அதில் துளிர்க்கிறது, என் நம்பிக்கை அதில் இன்னும் வேரூன்றுது, அது நாளுக்கு நாள் வேரூன்றி பெரிய மரமாக வளருது. கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமான வேர்விட்டவர்களாய் நாம் நிலைத்து நிற்பதற்காக அந்த மரம் வைக்கப்படுது. நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கணும், என்றென்றைக்கும் கனி தருகிற மரமாக இருக்கணும்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செழித்து ஓங்கி வளருதோ அப்படிப்பட்ட மரத்தை போல என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர்களாய், என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர்களாய், செழுமையாக இருக்கக்கூடியவர்களாய் நீங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக அந்த செழிப்பான மரத்தை போல நீங்கள் என்றென்றைக்கும் செழுமையானவர்களாய் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற காரியங்களை அதை தான் வெளிப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு வைக்கிறதும் ஒவ்வொரு ஸ்டார் வைக்கிறதும் எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவின் மேல் உங்களோட இருக்கிற நம்பிக்கையின் ஆதாரமாக, நம்பிக்கையின் வெளிப்பாடாக இவைகள்லாம் இருக்குது. இனிமேட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வச்சாலும் இந்த நம்பிக்கையின் அடையாளமாக நீங்கள் போய் பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களா, அந்த கிஃப்ட் இருக்குதா, தேவன் எனக்கு கிஃப்டாக வந்தார், எனக்கு ஈவா கொடுத்தாரு, அந்த அடிப்படையில் போய் அந்த கிஃப்டை போய் வைங்க. நட்சத்திரத்தில் பார்க்கும்போது நட்சத்திரம் எதுக்காக கொடுத்தாருன்றது உங்களுக்கு மண்டையில் வரணும். இது வரும்போது அப்போ தான் உண்மையான கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதனுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ யார் கேட்டாலும் சடங்காச்சாரங்க, எங்கள் வீட்டில் கிறிஸ்டியன் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம்லாம் கிடையாது. கிறிஸ்துவை பற்றின காரியங்களை நீங்கள் சொல்ல தெரியணும். இந்த கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் உண்மையிலே இவங்க அர்த்தமுள்ள விதத்தை ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்கன்றது மற்றவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி யார் கேட்டாலும் கிறிஸ்மஸ் ட்ரீயை கேட்டாலும் இது எதுக்காக வைக்கிறாங்கன்னு உங்களால் தெளிவாக சொல்லக்கூடிய விதத்தில் இப்போ இங்கே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ்.